தமிழக உள்ளாட்சி தேர்தல் தேதி அக்டோபர் 17 மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதிமுக வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ள நிலையில் திமுக தற்போது வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்போம். பாஸ்கர், திமுக தற்போது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது? இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாநகராட்சிகளுக்கான வார்டுகளில் போட்டியிடக்கூடிய திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக சேலம், திருச்சி, தூத்துக்குடி மாநகராட்சி வார்டுகளில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலை முதல் கட்டமாக வெளியிட்டுள்ளது. இன்று காலையே நம்ம அதை பதிவு செய்தோம். இன்று அல்லது நாளை திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலான முதல் கட்டமாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ற செய்தியை நாம் முன்கூட்டியே பதிவு செய்தோம். அதே போல திமுகவும் இன்று வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய ஒவ்வொரு வார்டுகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்டுகளுடைய விவரங்களையும் பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு 8, 9, 16, 17, 19 உள்ளிட்ட 5 வார்டுகளும், அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 19, 20 உள்ளிட்ட வார்டுகளையும் திருச்சி தொகுதியில் மாநகராட்சியில அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது திருச்சி தெற்கு மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் 1வது வார்டில் திமுகவுடைய வேட்பாளராக பத்மாவும், 2வது வார்டில் விஜயலட்சுமியும், 3வது வார்டில் வாசுகி என்ற வேட்பாளரும் களமிறக்கப்பட்டுள்ளார். 4வது வார்டில் என் ராம்குமார் களமிறக்கப்பட்டுள்ளார். 5வது வார்டுக்கான வேட்பாளர் யார் என்பது பின்னர் அறிவிக்கப்படும். 6வது வார்டுக்கான வேட்பாளர் பின்னர் அறிவிக்கப்படும். உள்ளிட்ட திருச்சியில் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சிக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த வார்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களையும் திமுக இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தகவல்கள் அதில் குறிப்பிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது திமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதே போலதான் மற்றும் இருக்கக்கூடிய சேலம், திருச்சி உள்ளிட்ட தொகுதிகள் மாநகராட்சி வார்டுகளில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களையும் அதில் இடம்பெறாத வேட்பாளர்களுடைய பெயர்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்ற தகவலையும் அறிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக முதற்கட்டமாக வெளியிட்டு அதைத் தொடர்ந்து நகராட்சி, மாநகராட்சி தொடர்ந்து நகராட்சி, பேரூராட்சி பட்டியலும் வெளியிட்டு விரைவில் வேட்புமனு தாக்கலை அவர்கள் மேற்கொள்வார்கள். திமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை விரைவில் தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்டமாக மாநகராட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை திமுக வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை நேற்று பதிவு வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை விரைவில் தாக்கல் செய்ய உள்ளனர்.